துவையல் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் வந்து வடவை துவையல் செய்ய போகிறோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ காஞ்ச மிளகா போட போகிறோம். சிம்மில் வச்சு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. வெடிக்கும் காஞ்ச மிளகா சில நேரம். காஞ்ச மிளகா வதக்கிட்டுருக்கோம். ஒரு மூடி தேங்காவுக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 8 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது புளியும் போட்டுடுறோம். அதுலேயே போட்டு செவந்துட்டுருக்கு. இப்போது எடுத்துடலாம். ரொம்ப செவந்துட்டு மாறிடுச்சுன்னா துவையல் வந்து கருப்பு நிறமாக மாறிக்கும், நல்லா இருக்காது. அதுக்காக இப்போ வடவை போட்டுட்டோம். குழம்பு தாளிக்கிற வடவும் வச்சுருக்கோம்ல, வடவும் அந்த வடவும் இது அது போட்டுட்டோம். நல்லா வதங்கட்டும். செவந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கசக்கும் அது வடவும். எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாது, கசகசன்னு இருக்கும். அதனால் செவந்துடுச்சு. இப்போது வடவும் நல்லா செவந்துடுச்சு. அதுலேயே நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்து கட் பண்ணிட்டா தண்ணி ஆகாது துவையல். தேங்காய் போட்டுட்டோம். காஞ்ச மிளகாவும் புளியும் வதக்கி வச்சுட்டோம். இப்போ தேங்காயும் வடவும் சேர்த்து வதக்கிடுறோம். வடவை முன்னாடியே போட்டுக்கணும். வடவும் நல்லா பொரிஞ்ச பிறகு தேங்காய் அப்போ தான் கெடாமல் இருக்கும். வெளியில் நீங்கள் ஒரு நாள் வச்சுருந்தா கூட இது வீணாக போகாது. தயிர் சாதத்துக்கு நீங்கள் எங்கே ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். தேங்காய் வதங்கிடுறதுனால இந்த இது வீணாக போகாது துவையல். இப்போது சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கெட்டியாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி உப்பு மட்டும் தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். நிறுத்திட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உப்பு மட்டும் போட்டு அரைச்சிட்டு பவுலில் எடுத்த பிறகு உங்களுக்கு வர வீடியோ போடுறேன். போட்டோம். காஞ்ச மிளகா, தேங்காய், வடகம், உப்பு, புளி எல்லாத்தையும் போட்டோம். எல்லாத்தையும் தண்ணி விடாமல் ஒரு சுற்றிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பவுலில் எடுத்துகிட்ட பிறகு உங்களுக்கு வீடியோ போட்டுடுறேன். வடவை துவையல் ரெடி பண்ணிட்டோம். இதேமாரி செஞ்சு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், வச்சு நல்லா சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. சூப்பர். இந்த துவையல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக. காரம் மட்டும் நான் காரம் கூட வச்சுருக்கேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக வச்சுக்கிட்டு செஞ்சு பாருங்கள். காரம் நிறையா சாப்பிட்றவங்க அதே மிளகா கன்டினியூ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வாசனை இந்த மல்லி இலை போட்டிருக்குது, அந்த வாடை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இது எத்தனை நாள் வேணால் வச்சு சாப்பிட்லாம். ஒரு குறிப்பிட்டது ஒரு 3 நாள். நம்ம வெளியில் போகும்போது தயிர் சாதம் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது லெமன் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், இந்த சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வச்சா போதும், நான் தொட்டுக்க நல்லாயிருக்கும். நம்ம இதை வெளியில் போகுது தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கெல்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதை வச்சு எடுத்துகிட்டு போகலாம், வீணாகவே போகாது. ஒரு காலையில் எடுத்துகிட்டு போனோம்னா எப்படி ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வச்சு சாப்பிட்லாம். எதுவுமே தொட்டுக்க இல்லாதப்ப இதை வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதேமாரி செஞ்சு பாருங்கள். இது பேர் வடவை துவையல். இதேமாரி செஞ்சு பாருங்கள்.